ஏங்க அப்புறம் அதே டாபிக் தான் இதுவும். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதே டாபிக் தான் வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ரத்த சொந்தமாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், பெத்த தாய் தகப்பனை பாருங்கள், விட்டுறாதீங்க. அது வேறு விஷயம். கூட பிறந்தவங்க வச்சவங்க, அவனுக்கு நான் செய்யலைன்னா யார் செய்வா, அவளுக்கு நான் செய்யலைன்னா யார் செய்வா, அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒருத்தானவங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா நம்ம பண்ணியிருப்போம், வச்சுருப்போம். நமக்கே இல்லாமல் ஐயோ நான் அண்ணன் பிள்ளைய நம்ம பிள்ளையா நினச்சி வளர்ப்போம், அக்கா பிள்ளைய நம்ம பிள்ளையா நினச்சி வளர்ப்போம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க, புரியுதுங்களா? தங்கச்சி பிள்ளைய தாம்பிள்ளையா நினச்சி வளர்ப்போம், தம்பி பிள்ளைய தாம்பிள்ளையா நினச்சி வளர்ப்போம். நமக்கு பண்ணுறமோ இல்லையாங்க, நம்ம கையில் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளவையும் கொட்டி வளர்ப்போம். அப்போ நம்ம கல்யாணம் கூட ஆயிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிருக்கோ வளர்ப்போம், அப்படியெல்லாம் பண்ணுவோம், வைப்போம். நாளைக்கு அது வளர்ந்துட்டு நம்மளை என்ன தெரியுமா சொல்லுவோம், என்ன உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கும். ஆக்சுவலாக நம்ம சேர்த்து வைக்காமல் அதுங்களுக்கு பண்ணியிருப்போம். அதெல்லாம் நினச்சே பார்க்காதுங்க. நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்குங்க, உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ இங்கே குத்தும் பாருங்க, முள்ளில் குத்துனா கூட அப்படி வலிக்காது, அப்படி வலிக்கும். ஸோ எந்த உறவானாலும் சரி, உங்களுக்கு போக உங்கள் லெவலுக்கு நமக்கு இது தேவைப்பா அப்படின்னு நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கிட்டு மீதத்தை செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு இல்லாமல் நான் பண்ணினேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா உங்கள் கையில் திருவோடை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன். உங்களுக்கு போக பண்ணுங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறது சும்மா ஒன்றும் பெரியவங்க சொல்லி வைக்கல. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தயவுசெய்து சொல்கிறேன், நமக்கு போக நம்ம லெவலை நம்ம கொஞ்சம் உயர்த்திக்கிட்டு மற்றவங்களுக்கு எது வேணாலும் பண்ணுங்கள். அப்படியே அவங்களுக்கு பண்ணுறீங்களா, உங்களுக்கு முக்கால்வாசி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கால்வாசியே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நான் முழுசையும் அவங்களுக்கு தான் கொண்டு போய் போடுவேன் கொட்டுவேன், எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஸோ நம்மளை பாருங்கள், நம்மளை பார்த்துக்கிட்டு அவங்களையும் சேர்த்து பாருங்கள், தப்பு இல்லை. புரியுதா? பை.